இந்த பிள்ளை 7 வயதாக இருக்கும்போது ஒரு பிரைன் ஃபீவர், மூளை காய்ச்சல் வந்து விட்டது. டாக்டர் மருத்துவமனையில் சொன்னாங்க, இந்த பிள்ளை காப்பாற்ற முடியாது, எடுத்துக்கொண்டு போய் விடுங்கள் என்றார். அந்த பிள்ளை வீட்டுக்கு கொண்டு வந்தார்கள். மரித்து கொண்டிருக்கிற பிள்ளைக்கு முன்னதாக முழங்கால் படியிட்டு இந்த சகோதரி ஜெபித்தார்கள். ஆண்டவரே, எனக்கு ஒரே மகள், இவளுக்கு நீ உயிர் கொடுக்காவிட்டால் நான் இனி உங்களை தேட மாட்டேன், உங்களை ஆராதிக்க மாட்டேன், பைபிள் வாசிக்க மாட்டேன் என்று கோபத்தில் ஆற்றாமையிலே அவள் அழுது மன்றாடினாள். இவளுடைய அழுகையை பார்த்த ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்தார். அதன் பிறகுதான் அவள் கல்லூரிக்கு சென்றாள். இப்போது இனி என் மகள் தவறு செய்ய மாட்டாள், தகப்பன் இறந்ததினாலே என்று நினைத்துக் கொண்டிருந்தவள் ஒரு நாள் மகள் அழுது கொண்டு ஓடோடி வந்தாள். என்னமான்னு கேட்கறதுக்குள்ள தன்னுடைய அறைக்கு போய் கதவை சாத்தி கொண்டாள். வெகு நேரம் கதவு தட்டிக்கொண்டே இருந்தாள். ஒரு நிசப்தம். கடைசியாக கதவை உடைத்து போய் பார்த்தபோது மின் விசிறியிலே அவள் தூக்கு மாட்டி மரித்து போனாள். அந்த சகோதரி இந்த போதரிடத்தில் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? போதகரையா, என் மகள் 7 வயதிலே உயிரை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள நினைத்த போது நான் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்திருந்தால் ஒருவேளை என் மகளை நான் பரலோகத்திலே பார்த்திருப்பேன். ஆனா அவருடைய சித்தத்துக்கு நேர் எதிராக நான் போராடினேன். என் பிள்ளையினுடைய உயிர் எனக்கு வேண்டும் என்று சொன்னேன். அவள் இப்பொழுது தற்கொலை செய்து கொண்டாள். என்னுடைய மகளை நான் பரலோகத்தில் பார்க்க முடியாது. ஒருவேளை 7 வயதில் என் பிள்ளை கர்த்தர் எடுத்துக்கொள்ள நினைத்த போது சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்திருந்தால் என் கணவர் நானும் இன்னும் சந்தோஷமாக வாழ்ந்திருப்போம். ஏன், எங்களுக்கு இன்னும் சில பிள்ளைகள் கூட பிறந்திருப்பார்கள். இந்த தேவனுடைய திட்டம் தெரியாமல் நான் விரும்பி நான் போராடி பெற்றுக்கொண்ட என் மகள் இப்பொழுது பரலோகத்திற்கு பார்க்க முடியாதே. அதை நினைச்சாதான்